கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையில் கூட உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஒரு நாள் ஒரு விசேஷித்த நாள். பரிசுத்த ஓய்வு நாள் என்பது ஒரு விசேஷித்த நாள். அனைவருக்கும் கிடைக்கப்படாத ஒரு நாள். இங்கே அமர்ந்தவர்களுக்கு கிடைத்ததான ஒரு நல்ல நாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கொடுக்க அன்பு போதகர் மனைவி அவர்கள் மற்றும் பிள்ளைகள், அவங்க சபை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக பாஸ்டர் சொன்னது போல் அந்த செமினார் ரொம்ப நேர்த்தியாக நடத்த கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஸோ நாங்கள் எப்பவுமே நினைக்கிறது, எதையுமே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செய்யக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போம். எதை செய்தாலும் அதில் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் கண்டிப்பாக. ஆமென். அப்படியாக இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் நான் நிற்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, உங்கள் போதகர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், அப்படி தானே? கொஞ்சம் கண்டிப்பாக நடத்துகிறவர். ஆமென். எங்கே கண்டிப்பான உபதேசம் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதமும் இருக்கும், உயர்வும் இருக்கும். உண்மையாக நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவதாசனை உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த வேலை கூட செய்தி வேலைக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். பாஸ்டர் ஒரு 2:30 மணிக்கு முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. முடிச்சிருவோம். ஆமே, சந்தோஷமா? எங்கே இதுக்கு முன்னாடி நல்லா கை தட்டினீங்க. சரி, சீக்கிரமாக முடிச்சிடும். ஹல்லேலூயா. இந்த வேலை கூட தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த நாளில் கூட கேட்பதற்கு முன்பாக இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியாது. ஐ மீன், அநேக வார்த்தைகளை வாரம் கேட்குறோம், மாதம் கேட்குறோம். ஆனால் எத்தனை வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்கிறது? இன்றைக்கி நிச்சயமாகவே கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. ஆமாம். எப்படியாக ஒரு பாடல் இருக்கிறது, ஆவியானவரே எங்களை வழி நடத்திடும் தெய்வம் நீர். ஆமாம், ஹல்லேலூயா. இந்த வேளை கூட இந்த செய்தியின் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கண்களை மூடி ஹல்லேலூயா. அன்று இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அன்று இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாய், எங்களுடைய குடும்பத்தில் கிரியை செய்யும்படியாய், எங்களுடைய செய்களில் கிரியை செய்யும்படியாய் அன்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆவியானவர் நம்மத்தில் கிரியை செய்யும்படியாய், ஆவியானவர் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும்படியாய் இந்த காலையில் அனைவரை கண்களை மூடி ஓ ஷரபலரரரா ஓ ஷரரரரரரமலரரரா. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. அன்றே இந்த காலையில் இந்த இடத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்களை தொடும்படியாய், அந்த பரலோக மன்னாவை இவருடைய இருதயங்களை கொண்டு வரும்படியாய் இந்த வேளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண முடியாதபடி, ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ண முடியாதபடி தடையை கொண்டு வருகிற எல்லா தடைகளையும், தேவையற்ற சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இப்பொழுதே உம்முடைய வல்லமை ஹல்லேலூயா தொடுவதாக. ஓ ஷரமரரரரரா. ஹல்லேலூயா. என்னை வழி நடத்திடும் தெய்வம் நீரே. அப்படியே கரங்களை மட்டும் உயர்த்துங்க. அப்படியே வலது கரம். என்னை வழி நடத்திடும் தெய்வம் நீரே. ஆவியானவரே யோர்தானும் வழி விலகிடுமே, செங்கடலும் பிளந்திடுமே. எஸ் ஜீசஸ். யோர்தானும் வழி விலகிடுமே, செங்கடலும் பிளந்திடுமே. ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஆவியானவரே குடும்பத்தின் சாபங்களை முறித்திடும். எஸ்
கட்டுகளை முற்றும் அவிழ்த்திடும். இப்பொழுதே குடும்பத்தின் சாபங்களை முறித்திடும். கட்டுகளை முற்றும் அவிழ்த்திடும். கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என்னை விடுவிக்கும் என் தெய்வமே, என்னை விடுவிக்கும் என் தெய்வமே. ஆவியானவரே மேக ஸ்தம்பமாய் நடத்திடும். ஜீசஸ் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்திடும். இப்பொழுதே ஒரு தேவனுடைய மகிமை நம்மத்தில் கடந்து வருகிறது. எஸ் லார்ட், அக்கினி ஸ்தம்பமாய் நடத்திடும். ஆவியானவரே என்னை சூழ்ந்திடும் என் தெய்வமே, என்னை சூழ்ந்திடும் என் தெய்வமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆவியானவர் நீர் பேசும்படியாய், ஒரு மனித சத்தத்தை அல்ல, பாஸ்டர் ஆல்பர்ட்னுடைய வார்த்தை அல்ல, தேவன் பரத்திலிருந்து இந்த ஜனங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மன்னாவை கர்த்தர் பரிபூர்ணமாய் கொடுக்கும்படியாய், பரிபூர்ணமாய் நித்தியமாய் கொடுக்கும்படியாய் இந்த வேளைங்கிற நேரத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் மறைப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென். இந்த காலை வேளையில கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் இருக்கிறோம், அப்படி தானே? எல்லாரும் ஒரு சிலர்லாம் பாஸ்டர் சொன்ன போல் நல்லா கை தட்டினீங்க. அதெல்லாம் யாருன்னா அவங்களுடைய பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸு அதெல்லாம் வாங்கும்போது ஒரே கைத்தட்டல். ஒரு சிலர்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க, அப்படி தானே? ஆனாலும் இந்த நாட்கள் ஒரு விசேஷித்த நாட்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்கள். ஹல்லேலூயா. ஆமீன். இந்த விசேஷித்த நாட்களாக இருக்கிறபடியினால ஆமீன், கர்த்தர் உங்களை விசேஷித்த வண்ணமாய் இந்த வார்த்தை மூலம் நடத்துவாராக. இந்த நாளில் கூட தியானிக்கத்தக்கதாய் நம்ம எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் சாபங்கள் எப்பொழுது முடிவடைந்ததுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்தவுடனே அந்த சாபங்களை கர்த்தர் வேரோடு அறுத்து எடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். கர்த்தர் நித்திய வெளிச்சம்னா மற்றவங்களும் வெளிச்சமா இருக்க முடியும். ஆனால் வசனம் எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அப்போ இன்னைக்கு இந்த நித்தியமான நிரந்தரமான வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில யார் கொடுக்க முடியும்னா, நம்மை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான். அவர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு நித்தியமான வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க முடியும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டது, அந்த நித்திய வெளிச்சம் நம்மிடத்துல வரும்போது அங்கே இரண்டாவது வார்த்தை சொல்லப்படுது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நல்ல நாள்ல தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்கும்போது நம்முடைய துக்க நாட்கள் மறைந்து போகிறதா இருக்கிறது. அதே 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சில வேளை நாம அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் சூரியன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கும், சந்திரன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும் சூரியன் 24 மணி நேரம் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குமா?
24 மணி நேரம் வெளிச்சம் கொடுக்குதா? இல்லைல்ல. சந்திரன் கொடுக்கறது இல்லை. ஆனால் அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, கர்த்தரே நம்முடைய வாழ்க்கைக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. நம்முடைய வாழ்க்கையில முழுமையான வெளிச்சத்தை யார் கொடுக்க முடியும்னா அது நம்முடைய தேவாதி தேவனால தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகள், நீங்கள் வரும்போது ஒருவேளை நீங்கள் ஒரு இருளான பாதையில நீங்கள் கடந்து போவர்களாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாதபடி இருள் சூழ்ந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை கேட்டு நீங்க கடந்து போகும்போது உங்களுக்குள்ளாய் ஒரு நித்திய வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தோடு நீங்க இங்கிருந்து கடந்து போக போறீங்க. ஆமென் சொல்றீங்களா? இந்த கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அதான் இங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமென் சொல்றீங்களா? ஜீவ ஒளி. அப்ப கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை அது ஜீவ வெளிச்சமா இருக்கும். கிறிஸ்து இருக்கிறதான இடம் அது வெளிச்சத்தின் இடமா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து எவ்வளோயா இருக்கிறார். இன்னைக்கு அநேக வேளை நம்ம இருளின் பாதையில கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்றீங்களா? உடைய இருள் எல்லாவற்றையும் தேவன் அகற்ற விரும்புகிறார். அநேக வார்த்தைகள் இந்த வெளிச்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இந்த சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம் இதே தான் சொல்லுகிறது. வாசியுங்கள். 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். ஆமென் சொல்றீங்களா? நம்ம தேவன் மீது வெளிச்சம், நம்ம தேவன் மீது வைராக்கியம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்காக வெளிச்சத்தை கொடுக்க வந்தேன், உடைய வாழ்க்கையை மாற்ற வந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அந்த சத்தியம் உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும். ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை மாற்ற முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் கொடுக்கிறதான வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெளிச்சமாக மாற்றும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மிகவும் அருமையான வார்த்தைகள், நம்மளை பலப்படுத்துகிறதான வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதே 60ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசியுங்கள். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆமென். ஏன்னா வசனம் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறன்னா, இருள் தான் பெர்மனன்ட், வெளிச்சம் மற்றவர்களால் உருவாக்கப்படணும். ஆமென் சொல்றீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடம் எவ்வளோ வெளிச்சமா இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? நான் தெரியுறேன்னா, நான் கொஞ்சம் கலர் கம்மி, அதனால தான் கேட்டுறேன். ஹல்லேலூயா. இப்போ பிரைட் ஆயிட்டேனா? ஓகே. இப்போ இந்த பிரைட்டுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? வெளிச்சம். இப்போ கலர்ஃபுல்லா இருக்குன்னா இதுக்கு காரணம் என்ன? வெளிச்சம். சோ இந்த உலகத்துல இருள் என்பது நிரந்தரம். அந்த நிரந்தரமான இருளில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கிறிஸ்து வெளிச்சமாய் உதித்தார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ இந்த உலகத்துல பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் வியாதிகளும் அது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் கர்த்தரை யார் விசுவாசிக்கிறார்களோ, தேவனை யார் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் பார்த்து சொல்லுங்க, ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிக்கும் போது உன்னுடைய இருளான சூழ்நிலைகள் மாற்றப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நீங்க அனைவரும் வீட்டில் ஒரு ஸ்டார் கட்டிருக்கீங்க. கட்டினீங்களா? எத்தனை பேர் கட்டிருக்கீங்க? ஆமென். ஒரு சிலர் கட்டலையா? சரி, சீக்கிரம் போய் கட்டிடுங்க.
இந்த ஸ்டார் எதற்காக கட்டப்படுகிறது தெரியுமா? எதற்காக ஸ்டார் கட்டப்படுகிறது? ஓகே, நம்ம வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார் என்பதற்கு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்ட அந்த நட்சத்திரத்தை தேவன் அங்கே அவர்களுக்கு வழிகாட்டியாக கொடுத்தார். ஆமென் சொல்றீங்களா? இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்ப இந்த நட்சத்திரம் கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் அங்கே வாசிக்கும் பொழுது நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அப்படின்னா ஃபைனலா அந்த நட்சத்திரம் எங்க போய் நின்றது? இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருக்கிறதான அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் வந்து நின்றது. ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நட்சத்திரம் எங்கே இருக்கிறதுனா கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நட்சத்திரம் இருக்கிறது. ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் நீங்க ஸ்டார் கட்டிருக்கீங்கன்னா அதற்கு உண்மையான அர்த்தம், அந்த ஸ்டார் கட்டின வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அந்த ஸ்டார் எங்கே நின்றது என்றால் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தாரோ அங்கே அந்த ஸ்டார் நின்றது. இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் நீங்க ஸ்டார் கட்டுறீங்க, ஆனா கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையான்னு தான் டவுட்டா இருக்கு. கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா? ஸ்டார் இருக்கிற இடத்துல யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருக்கணும். ஸ்டார் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நல்ல நாள்ல கிறிஸ்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முழுமையான நித்திய வெளிச்சத்தை கொடுக்க போறார். அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை தேடுறோம், ஆனா முழுமையான வெளிச்சம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில இருளாய் காணப்படுகிறது. இந்த நல்ல நாள்ல கர்த்தர் உங்கள் இருளை அகற்ற போறார். உங்களுக்கு வெளிச்சத்தை தேவன் கொடுக்க போறார். நீங்க வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற போறீங்க. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இதுக்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை நான் இந்த வேத புத்தகத்திலிருந்து காட்ட விரும்புகிறேன். ஆமென். நம்ம எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஜெபம், உபவாச ஜெபம், அமாவாசை பிரேயர், எத்தனையோ ஜெபங்களுக்கு வருகிறோம். ஆனாலும் சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இருள் அகற்றப்படவில்லை. ஆனா இங்க வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் நம்மை மகிமையினால மூடுறார். அப்ப கர்த்தருடைய மகிமை இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, அப்படிதானே? அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இருள் நம்மை சூழ்ந்தபடியா இருக்கிறது? உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்கள். 6:16. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. போதும். ஆமென். இங்கே வாசிக்கும் போது இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வுக்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அநேக ஜனங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து திருப்தி அடைய செய்கிறார். இதை செய்த பிற்பாடு அங்க இருக்கிறதான சீஷர்கள் யாரு தம்பி நீங்களா பதில் சொல்லுங்க. யாரு? எத்தனை சீஷர்கள்? 12. வெரி குட். அனைத்து சீஷர்களும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள். கிறிஸ்து எங்கெல்லாம் கடந்து போகிறாரோ அங்கெல்லாம் யாரும் கூட போறாங்க? சீஷர்களும் கடந்து போறாங்க. சீஷரோடு கூட இணைந்து இருக்கிறவங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது வாசிக்கும் பொழுது அங்கே 17வது வசனம், படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராக போனார்கள். அப்பொழுது போதும். இங்க இந்த சீஷர்கள் இந்த பகுதியில் இருந்து
என்ன பண்ணோம்? அக்கறைக்கு போகணும். இந்த பகுதியில் இருந்து அவர்கள் படகில் பயணம் செய்து அக்கறைக்கு போக வேண்டும். அதாவது ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து மற்றொரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். இன்னைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு, நான் இந்த ஸ்தலத்தில் இருந்து இந்த நிலைமையில இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான உயர்வான நிலைமைக்கு போகணும். யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? எல்லாரும் ஆசைப்படுறோம் தானே? நான் இப்படியே இருக்கக்கூடாது, நான் இன்னும் என்ன பண்ணணும்? வளர்ச்சி அடையணும், நான் இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் வாழ்க்கையில முன்னேறணும், அநேக வசதி வாய்ப்புகளோடு கூட இருக்கணும். எல்லாருக்குள்ள இந்த சிந்தனை ஓடிக்கொண்டே தானே இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட இப்படியாக இந்த கடலில் பயணம் செய்வது போலதான் இருக்கிறது. இந்த சீஷர்கள் கடல்ல பயணம் செய்யும் போது கடல்ல போற படகு எப்படி போயிருக்கும்? படகு அப்படியே ஸ்ட்ரைட் அப்படியே போயிருக்குமா? என்ன போயிருக்கும்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப்படிதானே? அந்த வேவ்ஸ் வரும்போது படகு மேலே ஏறும் இறங்கும், அப்படியே மேலே கீழே அப்படியே போயிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் போயிட்டு இருக்கு? எப்படி தான் போயிட்டு இருக்கு சொல்லுங்களேன்? அப்படிதான் போயிட்டு இருக்குது. கடல் மேல பயணம் செய்வது போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கொஞ்சம் மேல வர மாதிரி இருக்கு, அடுத்த நாளே கீழே போயிடும். சோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு கரையை சேரும்படியாய், அக்கறை சேரும்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த சீஷர்களும் அப்படியாக படகில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நாவுக்கு நேராக போனார்கள். ஆனால் இந்த பயணத்தில் இருக்கிறதான டிஃபிகல்டிஸ், இந்த வாழ்க்கை என்னும் பயணத்தில் நமக்கு இருக்கிறதான அசாதாரணமான காரியங்கள் என்ன இங்க வாசிக்கும் போது, அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, இருட்டா இருந்தது. அந்த சீஷர்களுடைய பயணத்துல அந்த நேரம் எப்படியா இருந்தது என்றால் இருட்டாக இருந்தது. ஆனா அதுக்கு பக்கத்துல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க, இயேசு அவங்களோட கூட வராதிருந்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த சூழ்நிலை நீங்கள் அகப்பட்டு இருப்பதற்கு காரணம் இயேசு அவர்களோட கூட வராதிருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்போ இருள் வரும்னா, கிறிஸ்து நம்மோடு கூட இல்லாத போது. இந்த சீஷர்களோடு கூட கிறிஸ்து இல்லாத போது அங்கே இருட்டாக இருந்தது. 18வது வசனம், பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. ஆல்ரெடி நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் போயிட்டு இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கொஞ்சம் மேலே போறோம், கொஞ்சம் கீழே இறங்குறோம். யாரெல்லாம் மேலேயே பறக்குறீங்க? என் வாழ்க்கையெல்லாம் கீழே போவாது பாஸ்டர், நான் மேலேயே தான் போயிட்டு இருக்கேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமீன்? யாரும் இல்லைல்ல. எத்தனை பேருடைய வாழ்க்கை மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கு? ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது, மேலேயும் கீழேயும். இந்த படகு எப்படி தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கை அநேக வேளையில மேலேயும் கீழேயும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டிராவல் பண்றோம். போதாது என்ன பிரச்சனை வருது? ஆல்ரெடி இருட்டுல துடுப்பை போடுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் துடுப்பை போடுறாங்க. போதாததுன்னு என்ன வருதுன்னா பெருங்காற்று. நம்முடைய வாழ்க்கையில காற்று எப்போ அடிக்கிறதுனே தெரிய மாட்டேது, அப்படிதானே? இவருடைய பயணத்திலும் பெருங்காற்று. போதாதுன்னு இன்னும் என்ன வருது? ஆட் பண்றாங்க. பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. இப்ப அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? எப்படி இருந்திருக்கும்? மிகவும் பயம் நிறைந்ததான ஒரு சூழ்நிலை. அவர்கள் எப்படி நான் அக்கறை போய் சேர போறேன்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, நான் எப்படி அக்கறை போய் சேர போறேன்? என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி அக்கறையில போய் சேர்க்க போறேன்? என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் அக்கறைக்கு கொண்டு போக போறேன்? அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போக போறேன்? ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு தெரியும் அதனுடைய வேதனை. ஐயோ, எப்படி நான் இந்த பிள்ளையை திருமணம் செய்து கரை சேர்க்க போறேன்? எப்படி இந்த பிள்ளையை படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வர? அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பயம் நிறைந்த சூழ்நிலை தான் நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வச்சா அடுத்த எக்ஸாம், ஐயோ எப்படி தான் பாஸ் பண்ண போறேன்? நம்ம விளையாடுறதுக்கே நேரம் இல்லை, படிச்சுட்டு எக்ஸாம் வேற எழுதணும்.
எல்லாருக்குள்ளாக ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம். இந்த சீஷர்களுக்குள்ளும் அதே பயம்தான். இந்த பெருங்காற்றும் கொந்தளிப்பும், கடல் கொந்தளிப்புல நாங்கள் எப்படி போய் கரை சேர்க்க போறோம்? ஆமேன் சொல்றீங்களா? நம்முடைய வாழ்க்கை அப்படியே கம்பேர் பண்ணா அப்படிதான் இருக்கு. இந்த சீஷர்களுடைய பயணம் போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கரை சேர முடியாதபடி இருக்கிறோம். ஆனால் இங்க வசனம் அடுத்து என்ன சொல்லுகிறதுனா, 19வது வசனம், அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மைல் தூரம்? 3-4 மைல் தூரம். ஒரு மைல்னா 1.6 கிலோமீட்டர்ஸ். அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6.4 கிலோமீட்டர்ஸ் அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. 6-7 கிலோமீட்டர் அவங்க என்ன பண்றாங்க? பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன வரல? இன்னும் கரை சேரவில்லை. அவர்கள் பயணம் பாதியில போய் நிற்குது. பாதியில என்ன இருக்கு? கடல் கொந்தளிக்கிறது, பெருங்காற்று வீசுகிறது. நம்முடைய வாழ்க்கை என்னும் ஜேர்னில, நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்துல அநேக பெருங்காற்றுகள் வரும், அநேக சூழ்நிலைகள் வரும். ஆனா the best thing பாருங்க, அங்கே அவர்கள் 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது, இப்ப அவங்க தண்டு வலிச்சு போயிருப்பாங்க. எப்படி போயிருப்பாங்க நினைக்கிறேன்? அப்படியே குவைட்டா இருந்திருக்குமா அந்த படகு? எப்படி இருந்திருக்கும்? பரபரப்பா இருந்திருக்கும். ஓகே, ஒரு சீசன் பா கொஞ்சம் நல்லா படக போடு, துடுப்ப போடு, இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா துடுப்ப போடு. அப்படிதானே வீட்டில் நடக்கும் இந்த பிரச்சனைலாம். ஏங்க என்னதாங்க நீங்க பண்றீங்க? 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நாங்க இதே வீட்டில் தான் இருக்கிறோம். 15 வருஷம் ஆச்சு, இன்னும் இதே என்ன சொல்றது ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறோம். நல்லதான் கொஞ்சம் படம் என்ன போடு, தடுப்ப போடு. என்ன தடுப்பு போட்டாலும் என்ன மாறல? சூழ்நிலை மாறல. இந்த சீஷர்களும் மாத்தி மாத்தி அந்த துடுப்பா போடுறாங்க. லெஃப்ட் சைட்ல போடு, ரைட் சைட்ல போடு. கரை வந்து சேர்ந்த பாடு அல்ல. அநேக குடும்பங்கள்ல போதாது, கணவன் உழைப்பது போதாதுன்னு இப்பெல்லாம் யாரும் போயிடறாங்க வேலைக்கு, மனைவியும் போயிடுறாங்க. ஆனாலும் கரை சேர்க்கப்படுகிறார்களா? இல்ல. இன்னும் நம்ம என்ன டார்கெட் பண்றோமோ அதை அச்சீவ் பண்ண முடியல. ஹல்லேலூயா. வாழ்க்கை குறித்ததான ஒரு பெரிய பயம். நான் எப்படி கரை சேர போறேன்? நான் எப்படி போய் ஒரு நல்ல நிலைமையில நிக்க போறேன்? அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஒரு கொஸ்டின் மார்க். இந்த சீஷருடைய வாழ்க்கையிலும் அதே கொஸ்டின் மார்க்கோடு கூட அவர்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குதுன்னா, வாசியுங்கள். இயேசு கடல் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு. ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் இப்ப இயேசுவேன்னு கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. அவர்கள் சூழ்நிலையை அறிந்து இயேசு கிறிஸ்துவே கடந்து வருகிறார். ஆமென் சொல்றீங்களா? உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறவரா இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லையா? இல்ல, இயேசு நமக்காக இருக்கிறார். நம்மை வாழ வைக்கிற தெய்வம் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் கடலில் பயணம் செய்வது போல பயணம் செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இருப்பாரானால் அவர் உடனே கடந்து வருகிறவரா இருக்கிறார். இந்த சீஷர்கள் மத்தியில தேவன் கடலின் மேல் நடந்து வருகிறார். ஆமென். வாசிக்கும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, 20வது வசனம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான் பயப்படாதிருங்கள். ஆமென். கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்வது தெரியல? பாதல ஒரு பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது நீங்க பயப்பட தேவையில்லை. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது சொல்றதான வார்த்தை நான் தான், நீங்கள் பயப்படாதிருங்கள். அதனால தான் தெரியல வேத புத்தகத்துல எத்தனை முறை பயப்படாதீர்கள் இருக்கு? வருஷத்துல எத்தனை நாள்? நம்ம ஆளுக்கு டெய்லியும் பயம்தான். அதனால தான் முன்னாடியே தீர்க்கதரிசனமாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வார்த்தை. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்துருக்காரு, பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்றீங்களா? இங்க கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்னைக்கு இந்த சீஷர்கள் போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாக சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டாம்.
நீங்கள் பயப்பட வேண்டாம், கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க நல்லா வாசிக்கும் போது, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். ஆனாலும் படகு இன்னும் என்ன சேரல, கரை சேரவில்லை. கிறிஸ்து அங்கதான் இருக்கிறாரு, கிறிஸ்து அவர்கள் பக்கத்துல தான் நிற்கிறாரு. ஆனா படகு இன்னும் என்ன செய்யல, கரை சேரல. ஆனா அடுத்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன நடக்குது வாசிங்க. அப்பொழுது அவரை படகில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். ஆமென் சொல்றீங்களா? கிறிஸ்து கடல் மேல நிக்கிற வரைக்கும் தான் படகு அலையில மேலும் கீழேயும் அதிர்ந்து கொண்டு அது பெருங்காற்றினால் கரை சேர முடியாமல் இருந்தது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவரை படகில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. உடனே படகு அவர்கள் போகிற கரையை சேர்ந்து. ஆமென் சொல்லுங்க. ஒரு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. அந்த படகு கரை சேர்ந்தது. கிறிஸ்துவை தன் படகில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தபோது அந்த படகு கரை சேர்ந்தது. ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்னும் படகுல 24/7, அதாவது 24 மணி நேரமும் கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய படகு கரை சேர்க்கப்படும். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில 24 மணி நேரம் கிறிஸ்து இல்ல. சிலருடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்து இருப்பார். திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிறதான அனுபவம் இல்லை. சில பேருக்கு சண்டே ஃபுல் டே இருப்பாங்க, மற்ற நாட்களில் மேபி ஒரு 15 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்தில் கடமைக்காக ஒரு ப்ரேயர் காலையில் எழுந்து, இல்லை நைட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு ப்ரேயர். அப்படி அல்ல, கிறிஸ்து எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கிறிஸ்துவை தன் படகில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தபோது அந்த படகு கரை சேர்ந்தது. அந்த படகு கரை சேர்க்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கை என்னும் பயணத்துல, உங்களுடைய குடும்பத்துல கிறிஸ்து எப்பொழுதும் இருக்கும் பொழுது உங்களுடைய படகு கரை சேர்க்கப்படும். நீங்கள் எந்த இடம் போய் சேரணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நீங்கள் எந்த நிலைமையில வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அதுக்கு நாம 24 மணி நேரமும் கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இணைந்து பயணம் செய்கிறதான அனுபவம் இருக்கணும். ஆமென். ஒரு தேவைக்காக கிறிஸ்துவை தேடுவதல்ல கிறிஸ்துவம். சில பேர் நம்ம வரோம், ஒரு குறிப்பிட்ட ப்ரேயருக்கு மட்டும் வருவாங்க, அதுதானே. ஒரு சிலர் அமாவாசை ப்ரேயருக்கு மட்டும் வருவாங்க. அமாவாசை ப்ரேயர் ரொம்ப ஃபேமிலியர் நம்ம சர்ச், அப்படி தானே. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அமாவாசை ப்ரேயருக்கு மட்டும் தான் வருவாங்க, மற்ற ப்ரேயர்லாம் வரமாட்டாங்க. அப்போ ஆண்டவர் எதுக்காக தேடுறாங்க? தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் தேடுவதல்ல. 24 மணி நேரமும் தேவனை தேடுகிறவர்கள் கரை சேர்க்கப்படுவார்கள், கரை சேர்க்கப்படுவார்கள். இங்கே இந்த சீஷர்கள் கிறிஸ்துவை தன் படகில் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கும்போது அவர்கள் கரை சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கரை சேர்க்க முடியாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கறதுனால சொல்றேன். அந்த படகுல கிறிஸ்து மட்டும் இல்லை, அநேகர் அந்த படகுல இருப்பாங்க. உடைய வாழ்க்கை என்னும் படகை நடத்துறவர் யாரா இருக்கணும்? கிறிஸ்துவா இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்னும் படகுல கிறிஸ்து தலையா இல்ல. யாரோ இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, மாமியார், மாமா, அத்தை, ஃப்ரெண்டு, யாரோ உங்களுடைய படகுல இருப்பாங்க. அப்படி அல்ல. உங்கள் படகு கரை சேர்க்கப்படணும்னா கிறிஸ்து தான் முக்கியமா உங்க படகுல இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? கிறிஸ்து தான் உங்களுடைய படகை நடத்த வேண்டும். இங்க கிறிஸ்து எப்பொழுது அந்த படகுல ஏறினாரோ அப்பொழுதுதான் கரை சேர்க்கப்பட்டது. நம்முடைய படகுல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள உள்ள அனுமதிக்க முடியாதபடி அநேக தடைகள். யார் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவை விட்டு அநேகர் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்க. ஒரு சிலர் என் அப்பா தான் என் நம்பிக்கை,
ஒரு சிலருக்கு என் ஃப்ரெண்டு தான், என்ன ஆனாலும் அவன் தான். நீங்கள் அவர்களை உங்கள் படகில் மேன்மையாக நீங்கள் வைத்திருப்பீர்களானால், முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருப்பீர்களானால், உங்கள் படகு கரை சேர முடியாது. உங்கள் படகுல எப்பவுமே கிறிஸ்து தான் முன்பாக இருக்க வேண்டும். அநேகர் ஆலயத்துக்கு ஒரு சிலர் வரமாட்டாங்க தெரியுமா? அன்னைக்கு தான் கல்யாணம், காட்சி, ஃப்ரெண்டோட பார்ட்டி போகிறது. இப்போ யாரை முக்கியமாக வச்சிருக்காங்க? கிறிஸ்துவா முக்கியமாக வச்சிருக்காங்க? இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கிறிஸ்துவை முக்கியமாய் வைக்கும் பொழுது, சண்டேவா ஞாயிறு ஆராதனை அதை தவிர வேற எதுவும் நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு கிரேஸ் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அந்த நாளில், பரிசுத்த ஓய்வு நாளில் எதையுமே செய்யக்கூடாது, சமைக்க கூட கூடாது. இன்னைக்கு நல்லா வீட்டில் சமைச்சு தான் வச்சுட்டு வந்துருவீங்க தெரியும். சிக்கன் பிரியாணி, மட்டன் எல்லாம் சமைச்சு முடித்தவொடனே போய் ஒரு ஃபுல் கட்டு நல்லா தூங்க வேண்டியது. ஆண்டவர் இந்த கிரேஸ்லாம் வச்சிருக்கிறார். அதனால அந்த கொடுக்கப்படுகிற அந்த 3 மணி நேரமாக வச்சும் ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்க வேண்டும். அப்படியா உங்களுடைய படகுல கிறிஸ்து முழுமையாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை என்னும் படகு கரை சேர்க்கப்படும். கிறிஸ்துவ நீங்கள் வாசிக்கும் போது இன்னொரு இடத்துல வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம், மார்க் 11 வாசிங்க. ஹல்லேலூயா. மார்க் 11:2 வாசிங்க. மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். நல்லா கவனிங்க, எல்லாம் பின்னாடி வரைக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடன் மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். ஆமென் சொல்றீங்களா? இங்கே வசனம் வார்த்தை சொல்லப்படுகிறது, மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி. நம்ம இந்த கழுதை குட்டி மேல யார் பயணம் செய்யணும்? இயேசு கிறிஸ்து பயணம் செய்யணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். யாரும் ஏறிராத கழுதை குட்டி. இன்னைக்கு நம்மள வாழ்க்கையில் சொல்ல முடியுமா, என் மேல இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பயணம் செய்யறார்? எத்தனை பேர் சொல்றீங்க? பின்னாடி வரைக்கும் கேக்குதா? என் வாழ்க்கையில ஓகே, நான் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சுமக்கிறேன் என் இருதயத்துல. எத்தனை பேர் சொல்றீங்க? பாதி பேரால சொல்ல முடியல. ஏன்னா நம்ம மேல யாரெல்லாம் பயணம் செய்யறா? யாரோ பயணம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அப்படிதானே? நமக்கு பிடிச்சவங்க, மாமா, மச்சான், மச்சினிச்சி, அக்கா, தங்கச்சி, எல்லாரும் பயணம் செய்யறாங்க. ஆனா கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டி. அந்த ஒருவரும் ஏறாத கழுதை குட்டியின் மேல பயணம் செய்யும் போதுதான் அந்த குட்டிக்கு மகிமையை தேவன் கொண்டு வந்தார். ஆமென் சொல்றீங்களா? அந்த குட்டிக்கு தான் என்ன, தரை விரிப்பு விரிக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு அந்த மகிமை வேணும்னா, இங்க இருக்கிற எல்லாருமே நமக்கு மகிமை வேணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? நான் பிரம்மாண்டமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், உயர்வா இருக்கணும், உங்களுக்கு கம்பளி போட்டு நல்ல தரை விரிப்பு விரிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வரும்போது எல்லாம் கை தட்டணும். ஐயோ, இப்போ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேற லெவலில் போயின்றது. அநேகர் அதுதான். அதனால தான் பாதி இந்த டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ. அவங்க எதுக்கு தெரியுமா பண்ணுறாங்க? இதை அவங்க பிரபலம் ஆக வேண்டும், பிரஸ்தியாக வேண்டும், இதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் செய்யறதுனால நம்ம மேன்மை அடைய மாட்டோம். இந்த குட்டியின் மேல கிறிஸ்து பயணம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மகிமையாய் மாற்றுவார். இந்த இந்த கழுதை குட்டியின் மேல தேவன் பயணம் செய்தார். ஒருவரும் பயணம் செய்யாத, ஒருவரும் மேலே ஏறிராத கழுதை குட்டி. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட கழுதை குட்டியா இருக்கணும். தேவன் என் மேல பயணம் செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில தேவன் தான் முக்கியமா இருக்கணும். அப்படி இருக்கிற வாழ்க்கை கரை சேர்க்கப்படும். ஏனென்றால் தேவனே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சத்தை ஒருவரால் கொடுக்க முடியும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வெளிச்சத்தை நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து முதன்மையாக இருக்கணும்.
உடைய வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கையில கிறிஸ்து முதன்மையா இருக்கிறார்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்காது. ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்து முக்கியமா இல்லை. அநேகர் உறவினர்களை, மற்ற மனுஷர்களை நம்பி இருக்கிறோம். மனுஷர்களுடைய அன்பு இன்னைக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும் நம்முடைய அன்பு உண்மையா இருக்குதுன்னு சொல்லி? எல்லாம் மாயமான அன்பு, கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் தான் அநேக ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் பண்ணும்போது நாங்க பார்க்கறது, நாங்க உண்மையை சொல்ல முடியாது. அப்பா உன் அக்கா தான்ப்பா உனக்கு வச்சிருக்கிறாங்க, உன் அண்ணன் தான் வச்சிருக்கிறான், சொல்ல முடியல. அவ்வளவு மோசமான மனிதர்களாக மாறி போயிருக்கிறார்கள். அன்பு தனிந்து போயிருக்கிறது. ஆனா நமக்குன்னு ஒரு அன்பு நிரந்தரமா இருக்காது. யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவராக. கரங்களை தட்டி சொல்லுங்களேன், என் இயேசு என்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு உண்மையானது. ஹல்லேலூயா. அநேகர் மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாங்க, மனிதர்களை நம்பி விழுந்து போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் லாசருவை குறித்து நம்ம அநேக இடங்களில் நம்ம தியானித்து இருக்கிறோம். லாசரு மரித்து போய் எத்தனை நாள் கல்லறையில் இருக்கிறான்? எத்தனை நாள்? பின்னாடி வரைக்கும் சொல்லுங்க. எத்தனை நாள்? 4 நாளா? 4 நாள் அவன் மரித்து போய் கல்லறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய சகோதரி கூட யார் வராங்க? மார்த்தாலும் மரியாளும் கூட இருக்கிறாங்க. 38வது வசனத்தை வாசியுங்கள். 38, 39 வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், நல்லா கவனிங்க, கிறிஸ்து சொல்றாரு, ஐயோ நான் சிநேகித்த லாசரு மரித்து போயிருக்கிறான். அவன் மரித்து உள்ளே கல்லறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறான். அவர் கண் கலங்குறாரு. ஐயோ என் லாசரு மரித்து போயிட்டானே, நான் நேசித்ததான என் லாசரு மரித்து போய் உள்ள இருக்கிறான். கிறிஸ்து சொல்றாரு, அந்த கல்ல எடுத்து போடுங்க. ஆனா கூட பிறந்த சகோதரி என்ன சொல்றா? வாசிங்க. ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று. இப்போ அந்த கல்லை நீர் திறப்பினானால் அது நாரும். யார் சொல்றது இந்த வார்த்தைய? கூட இருந்த சகோதரி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கே என்ன தோணல? லாசருவை விடுவிக்கணும்ன்ற மனசு இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது போலதான் மனிதர்களாகிய நாம மனிதர்களை நம்பியிருக்கோம். ஐயோ கடைசி வரைக்கும் இவன் என் கூட இருப்பான், இவன் என் நண்பன், என் கடைசி வரைக்கும் இவன் என் கூட இருப்பான். நம்ம நினைக்கிறோம். கூட இருந்த சகோதரியை சொல்றா, என்ன பண்ணாத, தயவு செய்து திறந்துடாத, தயவு செய்து திறந்துடாத, நாரும். இன்னைக்கு நம்ம வாசனையாய் இருக்கும் போதுதான் மனிதர் நம்ம கூட இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நாற்றம் என்ற பிரச்சனை வரும்போது உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்க வசதியா இருப்பீங்களா, உங்க கூட இருப்பாங்க. 1 லட்ச ரூபாய் நீங்க கடன் கேட்டு பாருங்க, உங்க நம்பர் பிளாக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க காலே பண்ண முடியாது அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்ததான சூழ்நிலை இருக்கிறது. லாசருடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறதான சூழ்நிலையில லாசரு கல்லறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா கிறிஸ்து நினைக்கிறாரு, இந்த நாற்றத்தை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நாற்றம் எடுக்கிறதான சூழ்நிலை வைக்கப்பட்ட லாசருவை விடுவிக்க தேவன் விரும்பினார். ஆனா அவளுடைய சகோதரி விரும்பல. ஆமென் சொல்றீங்களா? சிலருடைய வாழ்க்கை அப்படிதான். தனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வெளில சொல்ல முடியாது. ஐயோ நான் இந்த விஷயத்தை வெளில சொன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதுக்காக சில பேர் யார்கிட்ட எதுவும் சொல்றதில்ல. தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சு கவலை 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 கவலை. நாரும் வேண்டாம். மனைவி சொல்லிட்டு போவாங்க கணவர்கிட்ட, உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க, அங்க போய் எல்லாத்தையும் கொட்டி தொலைக்காதீங்க, நமக்கு தான் அசிங்கம். உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடாத, நாரும் அசிங்கம். இன்னைக்கு அநேக அசிங்கங்களை நாற்றங்களை உள்ளே வைத்து வைத்து அடக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாற்றத்தை
நறுமணமாக மாற்ற ஒரு தேவன் உண்டு. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறதான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை நறுமணமாக மாற்றுவார். 4 நாளாக அடைக்கப்பட்ட லாசருடைய வாழ்க்கையை தேவன் நறுமணம் மிக்க மகிமையாக மாற்றினார். இங்க வாசிக்கும் போது 45வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவருடைய அவருக்குள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். லாசருக்கு ஆண்டவர் செய்த நன்மை நிமித்தம் அநேகர் விசுவாசிகளாக மாறினாங்க. ஆமென் சொல்றீங்களா? லாசருக்கு தேவன் வைத்திருந்ததான மகிமை என்னன்னா, எங்க தேவனுடைய வார்த்தை கன்வென்ஷன் மீட்டிங்ல வச்சாலும் லாசரை பத்தி பேசாத இருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா! அவ்வளோ பேர் மகிமையை தேவன் லாசருக்கு வைத்திருந்தார். ஆனா அவன் மரிக்கும் போது அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? நாற்றம் எடுத்ததான சூழ்நிலை. அந்த நாற்றத்தை தேவன் மகிமையாய் மாற்றினாரா? இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறதான சூழ்நிலை இருக்கிறது. என்னுடைய பிரச்சனையை யார்கிட்டயும் சொல்ல முடியாது, போதர்கிட்ட கூட சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நறுமணமாய் மாற்றுவார். இருள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவன் வெளிச்சத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா! வாசிக்கும் போது அங்கே சொந்த சகோதரி, திறந்துடாதீங்க, இதுதான் மனுஷனுடைய அன்புங்க. மனுஷனுடைய அன்பு ஒருபோதும் நிரந்தரமா இருக்க முடியாதுங்க. ஒருவேளை இப்போ பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க, எமர்ஜென்சிக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, ஃபோன் பண்ணாங்க, ஐயோ என் சித்தப்பாக்கு என்ன ஆச்சு, நல்லா இருக்கிறாரா, சரியாயிருமா? போகும்போது இப்போ அவரு மரிச்சிட்டார். அடுத்த ஃபோன் கால் அதே நம்பருக்கு பண்றாங்க. இப்போ என்ன பேசுவாங்க? என் சித்தப்பாவை வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க நான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாடி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரும்? சித்தப்பா இப்ப என்ன ஆயிட்டாரு? பாடி ஆயிட்டாரியா? அது வரைக்கும் ஐயோ சித்தப்பா நான் நேசிக்கிற சித்தப்பா, ஒரே நிமிஷத்துல சித்தப்பானுடைய வார்த்தை பாடியா மாறி போச்சு. பாடி எப்போ வரும்? பாடி எப்போ செய்ய போறீங்க? பேரே மாறி போச்சு. இதுதான் மனுஷனுடைய அன்பு. ஜீவன் இருக்கிற வரைக்கும், மேன்மை இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு நம்ம கூட இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற சூழ்நிலை வரும்போது அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கை நாற்றமாக இருக்குமானாலும் அந்த நாற்றத்துக்குள்ளே கடந்து வருகிறவர் என் தேவன். வாழ்க்கை நீங்கள் மனிதர்களாக வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளாய் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறார். உங்களுடைய நாற்றத்தை தேவன் அகற்ற கரங்களை தட்டி சொல்லுங்களேன், நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஜீவியத்தில் கர்த்தர் இந்த நாற்றத்தை நறுமணமாய் மாற்றுவார், வெளிச்சத்துல கொண்டு வருவார். விசுவாசமா சொல்லுங்க, என் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். நான் இருளை இனிமேல் பார்க்க போறதில்ல. கர்த்தர் உன் வாழ்க்கையில, உன் படகுல பயணம் செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை கரை சேர்க்கப்படும். உன் பிள்ளையை குறித்ததான கவலை, உன் கணவனை குறித்ததான கவலை, உன் மனைவியை குறித்ததான கவலை, இனிமேல் கவலைப்படாத, பயப்படாத. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் மாறி போகும். ஹல்லேலூயா! இன்னைக்கு தேவனை முழு விசுவாசத்தோடு கூட உங்களுடைய படகுல அவரை அமர்த்துங்க. அநேக குடும்பங்கள் எனக்கு தெரியும், கர்த்தர் அந்த படகுல இல்லை, டெம்பரரியா தான் கிறிஸ்துவ வச்சிருக்கிறோம். ஒரு சிலராச்சும் சண்டே, ஒரு சில கிறிஸ்மஸ் வந்தா மட்டும் தான் கிறிஸ்து வருவார். கிறிஸ்மஸ் வந்தா போதும், செலிப்ரேட், துணி எடுத்துட்டியா, அதை எடுத்துட்டியா, இதை எடுத்துட்டியா, மீதி நாள்லாம் யாருன்னு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்படி அல்ல. 24 மணி நேரம் எப்பொழுதும் கிறிஸ்து உங்களோட கூட இருக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? கிறிஸ்து எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கும்போது நிச்சயம் நீங்கள் கரை சேர்க்கப்படுவீர்கள். உங்கள் நாற்றத்தை தேவன் நறுமணமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா! கர்த்தருக்காய் உண்மையாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். மல்கியா 4 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனால்
ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? முதல் ஆசீர்வாதம் சொல்லுகிறது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென் சொல்றீங்களா? நீதியின் சூரியன் நிச்சயம் உங்கள் மேல் உதிக்கங்க. இரண்டாவது ஆசீர்வாதம் சொல்லுகிறது, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருக்க போறீங்க? எப்படி இருக்க போறீங்க? யாருக்கெல்லாம் கொழுத்த கன்றா மாறணும்? ஹல்லேலூயா! தேவன் உங்களை கொழுத்த கன்றாக மாற்றுவார். அந்த பரிபூர்ணத்தை தேவன் நிச்சயம் நமக்கு கொடுப்பாருங்க. ஆனாங்க வசனம் சொல்ல போல, என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற, பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன், நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, நீதியின் சூரியன் உதிக்கும். உதிக்கும். எங்க மைக்ல இருக்க நானே இப்படி கத்துறேன், நல்லா சத்தமா சொல்லுங்களாங்க. என்ன காசா கொடுக்க போறீங்க? ஒரு ஆசீர்வாதத்தை கூட சந்தோஷமா சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள், கொழுத்த கன்றுகளாய் மாற்றப்படுவீர்கள். ஆமென் சொல்றீங்களா? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் கொழுத்த கன்றாய் மாற்றப்படுவேன். நான் கொழுத்த கன்றாக இந்த புதிய நாட்கள்ல, புதிய வருஷத்துக்குள்ள உட்பிரவேசிக்கிற நாங்க கொழுத்த கன்றுகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றப்படுவோம். கிறிஸ்து எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு ஸ்டாரை நீங்க ஃபார்மாலிட்டிக்காக உங்க வீட்டில் கட்டாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல, the star sign is telling you Jesus is in your house. அந்த ஸ்டாருக்கு எது கட்டானா, கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஃபார்மாலிட்டிக்காக கிறிஸ்மஸ் வந்தா ஸ்டார் கட்டணும், அப்படி அல்ல. இந்த ஸ்டார் கிறிஸ்து இருக்கிறதான இடத்தை வெளிக்காட்டுகிறது. வாழ்க்கை என்னும் ஜீவியம் கிறிஸ்து என் வீட்டில் இருக்கிறார் என்பதை காட்டணும். ஹல்லேலூயா! நிச்சயமாக இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசியுங்கள். 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால், மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். ஆமென் சொல்றீங்களா? உன் புலம்புகளை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். 2025ஆம் வருடத்தில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் புலம்பி இருக்கலாம். ஐயோ எனக்கு இது நடக்கலையே, ஐயோ எனக்கு அது நடக்கலையே, இன்னும் இது எனக்கு வாய்க்கப்படலையே. கர்த்தர் சொல்றாரு, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உன்னுடைய புலம்பலை இனிமேல் நீங்க புலம்ப தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆனந்த களிப்போட மகிழ்ச்சியோடு கூட இந்த வருகிற புதிய வருஷத்தை நீங்க இருக்க போறீங்க. ஹல்லேலூயா! பாஸ்டர் சொன்னார், எப்பெல்லாம் நீங்க அல்லேலூயா சொல்றீங்களோ, கரங்களை தட்டுறீங்களோ, ஹார்ட்டு எப்படி இருக்குமா? ஆரோக்கியமா இருக்குமா? இப்போ சொல்றேன், நீங்கள் ஆனந்த களிப்பாக மாற்றப்படுவீர்கள். நல்லா கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா! நல்லா சந்தோஷமா தட்டுங்களேன். ஹல்லேலூயா! நீங்கள் ஆனந்த களிப்பாக மாற்றப்படுவீர்கள். ஆமென். உங்களை தேவன் சொல்றாரு, உன்னை மகிழ்ச்சியினால் என்னை மகிழ்ச்சியினால் இடைக்கட்டு. அநேகருடைய வாழ்க்கையில தேவன் சொல்றாரு, நான் சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்கிற வீட்டில் சமாதானம், சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். யாருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறாரோ, இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய படகுனுடைய டிரைவர் கிறிஸ்துவா இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? கிறிஸ்து எந்த டைரக்ஷனில் போக சொல்றாரோ அந்த டைரக்ஷனில் போகணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் நீங்கள் நேராக கடந்து போங்கள் என்று ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அந்த சத்தத்தில் உங்களுடைய படகு பயணம் செய்யணும். அப்பொழுது நீங்கள் கரை சேர்க்கப்படுவீர்கள். ஆமென் சொல்றீங்களா? கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்திலிருந்து கொண்டு போகும்போது ஆண்டவர் எப்படி நடத்தினாரு?
பகலில இரவில. அப்ப எவ்வளவு நன்மை உள்ள தேவன்ல நம்முடைய தேவன். பகல்ல ஏன் மேக சம்பத்தை அனுப்பிச்சாரு? பகல்ல ஏன் மேக சம்பத்தை அனுப்பிச்சாரு? பகல்ல நமக்கு வெயில், ஐயோ என் பிள்ளைங்க கழுத்துறக்கூடாது, செவத்த குட்டியா இருக்கணுமே, அதனால மேக சம்பத்தை அனுப்பிச்சாரு. இரவுல அக்னி சம்பம். எதுக்கு அக்னி சம்பம்? இருட்டா இருக்கு, என் பிள்ளைங்க வெளிச்சத்துல நடக்கணும். எவ்வளவு அருமையான தெய்வங்க, நம்மளை பொண்ணு போல பார்த்து பார்த்து நடத்துறாருங்க. அந்த கர்த்தருக்குள்ள நாம இருக்கணுங்க. அந்த கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய படகுல இருக்கணுங்க. ஹல்லேலூயா. இந்த ப்ரேயர் ஹவுஸுக்கு வருகிற பெரக்கா ப்ரேயர் ஹவுஸுக்கு வருகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் இந்த இடத்துக்கு வராதீங்க, உண்மையாய் அன்பை தேடி வாங்க, கர்த்தருடைய அன்பை காண வாருங்க, கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க வாங்க. உங்களை தேவன் மகிமையாய் நடத்துவார். எல்லா கூட்டத்துக்கு வாங்க, அமாவாசை கூட்டத்துக்கு மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு காலையில முதல்ல வந்து உட்கார்ந்துருங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை மூடும், வெளிச்சத்தின் பாதையில நடத்துவார். மனிதர்கள் கைவிடலாம், கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு இருள் இருக்கிற ஜனங்களை உங்களை தேவன் வெளிச்சமாய் மாற்றணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார், அவர் என் படகை கரை சேர்ப்பார், அவர் என் படகை நித்தியமாக அக்கறைக்கு கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழும்பி நிற்போமா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய படகுல இருக்க முடியாய், உங்களுடைய படகுல கர்த்தர் செயல்பட முடியாய். ஹல்லேலூயா. இது ஒரு விசேஷித்தமான ஒரு நேரம், ஒரு விசேஷித்தமான ஒரு நேரம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நித்திய வெளிச்சத்தை கொடுக்கணும். ஏதோ வார வாரம் கடமைக்காக ஆலயத்துக்கு வந்து போறது அல்ல, கடமைக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்னா உங்களை வெளிச்சமாய் பயன்படுத்த. இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க இருளை அகற்ற விரும்புகிறார். நம்பிக்கை தேவனாக இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என்னுடைய படகுல நீங்க தான்ப்பா இருக்கணும் எப்பவுமே. மனுஷனுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல, நான் மற்ற மனுஷனுக்கு இடம் கொடுக்க விரும்பல, நான் உண்மையே நம்புறேன். ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான்பா, என் நம்பிக்கை நீங்க தான். நான் விசுவாசிக்கிறேன், என்ன நீங்க கரை சேர்ப்பீங்க, நீங்க என்ன கரை சேர்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை கரை சேர்ப்பீராக, எங்களை கரை சேர்ப்பீராக. என்னுடைய பாதை எல்லாம் இருளா இருக்கு ஆண்டவரே, இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் மாறுகிறார். ஓ ஷரபலரா நீரே நான் நம்பி வந்த எபினேசரே, என் நம்பிக்கை. அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே, என் தேவன் ஒவ்வொருவரை தேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உடைக்கப்பட்ட உள்ளங்களை என் தேவனில் காயம் கட்டுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காரியம் நடக்குமா நடக்காதோடு வந்த ஒரு விடுதலையை விடுதலை நாயகனா நித்திய அநேகருடைய வாழ்க்கையில என் கர்த்தர் புதிய காரியத்தை தோன்ற செய்வதற்காக நன்றி, புதுப்பிப்பதற்காக நன்றி. என் கர்த்தர் தாமே இப்பொழுது ஒரு புதிய ஆணையை என் கர்த்தர் ஒவ்வொருக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது மகிமையின் தேவன் மங்காத பிரகாசமாய் விடுதலை நட்சத்திரமாய் என் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆவியானவர் தாமே ஆண்டவரே அந்த நித்திய வெளிச்சத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உடைய மகிமைக்கு நன்றி, உடைய வல்லமைக்கு நன்றி, இப்பொழுது விடுவிப்பதற்காக நன்றி, விடுதலை கட்ட அவிழ்ப்பதற்காக நன்றி, ஜெய கிறிஸ்து முன் செல்வதற்காக நன்றி. ஓ சிவனமலமலமா ஓரம துனியா கனமலமலமலம சிவன ஓ ரிமலமலம குரமலம துரமலம. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு
உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமைக்கு நன்றி, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காய் நன்றி. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினால ஒவ்வொருவருடைய காயங்களை என் கர்த்தர் கட்டுவதற்காக நன்றி. என் தேவன் தாமே வியாதியை உன்னிலிருந்து விலக்கி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்பொழுது என் கர்த்தர் தாமே முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இன்றைக்கே தோற்றும். ஓரிவ சிவனரவனரவா என் கர்த்தர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரவனில் ஆறுகளையும் நீர் உண்டாக்குவதற்காக நன்றி. ஓரிவ சிவனரவனரவா அப்பா, நீர் ஓங்கிய புயத்தினால நீட்டப்பட்ட கரத்தினால அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன். இப்பொழுது இந்த மத்திய நேரத்தில் என் கர்த்தர் அற்புதங்களை நடப்பிப்பதற்காக நன்றி. என் தேவன் அநேகருடைய கட்டுகளை கட்டவிழ்ப்பதற்காக நன்றி. இப்பொழுது உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உங்களுடைய மகிமைக்கு நன்றி, உங்களுடைய பிரசன்னத்துக்கு நன்றி, உங்களுடைய வல்லமைக்கு நன்றி, ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்குவதற்காக நன்றி. என் தேவன் பலவீனங்கள் எல்லாவற்றும் நிர்மூலமாக்குவதற்காக நன்றி. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். ஓரிவ சிவதரவலரவா ஓரமுதுனவனவனரி சிவதரவலரவதுனவலரவா உமக்கு நன்றி அப்பா. என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. என் தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்க காற்றையும் கடலையும் இறையாதே என்று சொல்லி அமைதலாக இருக்கும்படியா என் கர்த்தர் தாமே இப்பொழுதே நீர் திருமணம் பற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை என் கர்த்தர் அமர்ந்த பண்ணினதற்காக நன்றி. என் தேவன் அமர்ந்திருக்கும்படியா என் கர்த்தர் ஒவ்வொரு படவிலும் நீர் நாமே பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். என் துக்கங்கள் மாறி போனது. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம். இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் என்ன மகிமையாய் நடத்த போறார். ஹalleluya. இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறோம். நோ மியூசிக். கரங்களை மட்டும் அப்படியே உயர்த்துங்க. என் நம்பிக்கை நீரே, நான் நம்ப எபினேசரே. என் நம்பிக்கை நீரே, நான் நம்ப எபினேசரே. நிச்சயமாகவே உடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த நம்பிக்கையின் தேவன் உடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றார். நித்திய வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டார். கர்த்தர் உங்களை மகிமையாய் இந்த புதிய வருஷத்துக்குள்ள நடத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.